தொடர்ந்து இந்த ஆட்சி வரக்கூடிய பல்வேறு அரசு ஊழியர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. லஞ்சம் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியுது? அதே போல வந்து சட்ட ஒழுங்குலையும் எந்த மாற்றம் இல்லை, அதோட கூடுதலா தான் அதாவது நீங்க சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன் நானு. நீங்க சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு ஒண்ணு சீர்கேடல, இதுக்கு உண்டான ஒரு இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இது போதைப் பொருள் கலாச்சாரம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பல வருஷமா தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இதே பத்திரிகை சந்திப்பில் நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதாவது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை கிடையாது, இந்தியா முழுவதும் இன்னைக்கு அது போதைப் பொருளுடைய இது வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது வருஷத்துக்கு வருஷம் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடோட வட மாநிலங்க இதோட பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து 40 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ஆகுது. திடீர்னு எப்படி இன்னைக்கு இவ்வளவு இன்னைக்கு ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு, இன்னைக்கு ஏதோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறுறது மாதிரியும், இதுக்கு முன்னாடி பாலுந்தேன ஓடின மாதிரியும் ஒரு சித்தரிப்பை இன்னைக்கு உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த இழிநிலைக்கு காரணம் நீங்க மின்சாரத்துறையை எடுத்துக்கலாம், இல்ல சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கலாம், பல்வேறு துறைகள்ல இன்னைக்கு ஒரு அவல நிலைக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கியவர்கள் யார்? அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற இப்படிப்பட்ட நீங்க சொல்றீங்க சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், மின்சாரத்துறையில இருக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக ஒரு முயற்சி இந்த அரசாங்கம் உண்மையிலேயே எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வம் செயல்படாம இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு தூரம் நம்ம அதாவது ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமோ, நெருக்கடி கொடுக்கற மாத்திரம் கிடையாது, நாளொரு பொழுதும் 3 மாசம் 6 மாசம் அங்கிற 3 மாசத்துக்கு ஆட்சி கலைஞ்சிரும், தேர்தலுக்கு தயாரா இருங்க, இப்படி போன்ற ஒரு கருத்துக்களை சொல்றதோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியோடைய செயல்பட நம்ம இதை பார்க்க முடியாது. உங்களை மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, 5 வருஷம் இது பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியை செயல்படுங்க, அதுக்கப்புறம் மக்களுடைய மனது மாறும். ஆனா இன்னைக்கு ஜனங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க மாற்றங்களை பாக்குறாங்க. பழைய அரசியல் ஒழுங்கு போகும்போது முன்னாடி மாதிரி லஞ்சம் கிடையாது, நீங்க பார்ட்டி ஃபண்ட் அந்த ஃபண்ட் இந்த ஃபண்ட் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் ஜனங்க அதை ரசிக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை வந்து ரசிக்கிறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படும். அதை விட்டுட்டு ஒரு நாள் கூட அவங்களை சகிச்சுக்க முடியல அவங்களால. அவங்க இந்த இப்படி ஒரு மாற்றம் எதிர்பார்க்கல, அதிர்ச்சியில் இருக்கா, அந்த அதிர்ச்சியில மீளவே முடியல அவங்களால. இன்னைக்கு 6-7 தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வரதா இருக்கு. எத்தனை தொகுதி வரப்போகுதுன்னு தெரியல. அந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் வந்து எம்டிஎம்கே பொதுச் செயலாளரோ இல்ல எம்டிஎம்கே சார்பாகவோ அதாவது ஒன்னு சொல்லிடுறேன், 6 தொகுதியில் வரட்டும், 10 தொகுதியில் வரட்டும், 15 தொகுதியில் வரட்டும், இல்ல புதுசா வந்து எலெக்ஷனை 234 தொகுதிக்கு வரட்டும், மதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், எதுவும் வேண்டாங்க. இந்த அரசாங்கம் லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கமா இன்னைக்கு அவங்க சொல்றபடி செய்யறாங்க இல்லையா? இந்த பணி, இந்த சிறப்பான இது, நீங்க ஒரு வெளிப்படையான ஒரு அரசாங்கம், ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அவங்க நடத்துறாங்கன்னா 234 தொகுதி எந்த வித கூட்டணி இயக்கங்கள் இல்லாம இந்த சகோதரர் விஜய் வெற்றி பெறுவார் இந்த நேரத்தில் சொல்றேன். பேசும்போது அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டீங்க சார், இதுல எந்த அரசியல் விஜயோட அரசியல் அப்படிதான் இருக்குதா? அந்த சாக்கடையெல்லாம் மாற்றுறதுக்காண்டிதான் நாம ஒரு மாற்றம் வந்திருக்கேங்கிற நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம். நான் சொல்றது எங்க ஜனங்க எல்லாருமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஒரு மதிமுக உறுப்பினருக்கு அப்பாற்பட்டு, நீங்க ஒரு பத்திரிகை நிருபர், அரசியல் எவ்வளவு கெட்டு போயிருக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜனங்களை ஏன் பணம் வாங்கினாங்க இத்தனை வருஷம்? ஏன் ராவண ஆண்டான ராம ஆண்டான நமக்கு ஒரே இதேதான் நடக்க போகுது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைங்கிறது அது எல்லாரும் ஜனங்களுக்கு இதாகி போச்சு. அதனால இன்னைக்கு ஒரு ரூபா வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு ஒரு மாறுதல் ஜனங்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு சகோதரர் விஜய் வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், இந்த நிலைமை தொடரணும், இந்த மாற்றம் தொடர வேண்டும். இந்த மாற்றத்துக்கு உண்டான அந்த அடித்தளத்தை வந்து அவங்க சகோதரர் விஜய் வந்து ஏற்படுத்தணும். அவரு இந்த நம்பிக்கையை பொறுத்தவரைக்கும் எல்லாம் இன்னைக்கு அவருக்கு 35 விழுக்காடு வாக்கு போட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இனி ஒரு 6 மாசம் நீங்க இந்த லஞ்ச லாபம் இல்லாம ஒரு வெளிப்படையான ஆட்சியை கொடுத்தீங்கன்னா 35 கிடையாது 60% வெற்றி பெற்று எந்த கூட்டணியும் கூட தேவையில்லைங்க உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு அதுக்கு உரிய விளக்கம் அவர் அமைச்சரே கொடுத்திருக்கிறாரு. நீங்க பத்திரிகையில நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க அதாவது ஒன்னு சொல்லிடுறேன் நானு, ஒரு நிமிஷம். என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில என்னுடைய வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் திமுக தோழர்கள், மறுக்க மாட்டேன். நான் என்னுடைய வெற்றிக்கு நல்லா அரும்பாடுபட்டாங்க. நான் இன்னைக்கு அவங்க உழைப்புக்கு, என்னுடைய அந்த வெற்றி பெறதுக்கு நான் முயற்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். நான் இன்னைக்கு நான் தொடர்புல தான் இருக்கிறேன். நான் அரசியலை கடந்து திமுக தோழர்கள் பல பேர் பாக்குறேன். நான் நல்ல மக்கள் நலன்ல வந்து ஒரு இதா இருந்து செயல்படுறவங்க பாக்குறேன். அதே நேரத்துல
என் வெற்றி முழுக்க முழுக்க திமுகன்னு அதையும் சொல்லிட முடியாது. நம்ம கூட்டணி, எங்க கூட்டணியில அன்னைக்கு காங்கிரஸ் இயக்கம் இருந்தது, பொதுவுடைமை இயக்கங்கள் இருந்தது, விசிகே இருந்தது, பல்வேறு இயக்கங்கள். அந்த தோழர்களும் என்ன வெற்றிக்கு பாடுபட்டாங்க. உன்னோட அதுக்கு அப்பாற்பட்டு என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பையன் படிச்சிருக்கிறான், கொஞ்சம் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் வைக்கோடைய மகன், எங்க தலைவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதனால கூடுதல் நீங்க கடந்த நான் வெற்றி பெறதுக்கு முன்னாடி கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன அந்தந்த 6 தொகுதியிலையும் திமுக எவ்வளவு வாக்குகள் வாங்கினது, நான் நிற்கும் போது எவ்வளவு வாக்குகள், அதெல்லாம் கம்பேரிசன் எடுத்து போட்டு பாருங்க. அதே வேளையில திமுகவோட பங்களிப்பை நான் என்னைக்கு நான் மறுக்கல. நான் அந்த தோழர்கள் வெற்றி பெற்ற என்னோட வெற்றிக்கு உழைச்சாங்க. என்னைக்கு நான் அவங்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் கூட்டிலிருந்து வெளியே வந்திருக்கோம். அதே வேளையில நான் என்னுடைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய செயல்பாடுகளுக்கு வந்து திமுக தோழர்கள் மத்தியிலையும் இன்னைக்கு பேசுறாங்க, என்கிட்ட பேசுறீங்க, தொடர்பு தான் இருக்கிறாங்க. எனக்கு என்ன இந்த ஒரு பிரிவு பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்றேன் இல்லையா, திமுக எல்லா கட்சியும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, கருப்பாடுகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த தோழர்கள் பொறுத்த என்னைக்கு நான் நன்றி மறக்க மாட்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.